தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கையிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளையும் முதற்கண் மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன். நன்னூல் ஓர் அறிமுகம் என்னும் தலைப்பில் இன்றைய வகுப்பு அமைகின்றது. இலக்கணம் பயில வேண்டிய தேவை, நன்னூல் பயில வேண்டிய தேவை, திருவாவடுதுறை திருமடத்தில் நன்னூல் பயிற்றும் மரபு ஆகியன குறித்து இன்றைக்கு சிந்திப்போம். இலக்கணம் பயில வேண்டிய தேவை. மொழியை பிழையின்றி பேசவும், மொழியை பிழையின்றி எழுதவும், பழைய இலக்கியங்களை பிழையின்றி படிக்கவும், பழைய இலக்கியங்களின் பொருள் உணரவும் இலக்கணம் இன்றியமையாததாக விளங்குகின்றது. மொழியை பிழையின்றி பேசுதல், உயர்திணை அகிரிணை வேறுபாடு அறிந்து பேசுதல் வேண்டும். ஒரு புலவர் என்று சொல்லலாகாது, புலவர் ஒருவர் என்று சொல்ல வேண்டும். ஒரு புலவர் என்பது அகிரிணை வடிவம் உடையது, புலவர் ஒருவர் என்பது உயர்திணை வடிவம் உடையது. அந்த அகிரிணை வடிவத்தை எண்ணுப்பெயர் என்று குறிப்பிடுகிறார்கள், உயர்திணை வடிவத்தை எண்ணியற் பெயர் என்று இலக்கணவாதிகள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல இரு புலவர்கள் என்று சொல்லலாகாது, புலவர் இருவர். 100 புலவர்கள் சொல்லலாகாது, புலவர் 100வர். 49 புலவர்கள் என்று சொல்லக்கூடாது, புலவர் 49ன்மர். 1000 புலவர்கள் என்று சொல்லக்கூடாது, புலவர் 1000வர். புலவர் என்பது சான்றுக்காக சொல்லப்பட்டது. மனிதர், சிறுவன், சிறுமி என்று யாரை வேண்டுமானாலும் சொல்லலாம். உயர்தனி பொருள்களை சொல்லுகிற பொழுது அந்த அடைமொழி ஒரு இரு என்று வரக்கூடாது, 1 2 என்று வரக்கூடாது. அது பின்னால் அமைய வேண்டும். ஒருவர், இருவர், மூவர், 4வர், 5வர், 6வர், 7வர், 8வர், 9ன்மர், 10ன்மர், 11வர், 12வர், 13வர், 100வர், இலக்கத்து 9ன்மர் என்றெல்லாம் அமைய வேண்டும். இதுவே அகிரணை பொருளாக இருந்தால் ஒரு குதிரை, 2 குதிரைகள், 3 குதிரைகள், அல்லது குதிரை 1, குதிரைகள் 2 என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அகிரணை வடிவத்தை பற்றி நமக்கு சிக்கல் இல்லை. உயர்திணை வடிவத்தை இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று இலக்கணம் எடுத்துரைக்கிறது. ஆனால் நாம் கடைபிடிக்கிறோமா என்று கேட்டால் அது ஐயத்திற்குரியதாகவே உள்ளது. அதே போல உறவு பெயர், உடைமை பெயர் என்று 2 இருக்கின்றன. உறவு பெயர் என்றால் சித்து, உயிருள்ள பொருள்கள், தாய், தந்தை, ஆசான், மைந்தன், மகள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சீடன் எல்லாமே உறவு பெயர்கள். உடைமை பெயர்கள் என்று பார்க்கிற பொழுது வீடு, நிலம், மோதிரம், நாடு இவையெல்லாம் உடைமை பெயர்கள். இப்போது உயர்தனை பெயரை பற்றி சொல்லுகிற பொழுது எனது மகன் என்று சொல்லக்கூடாது. அங்கே அது உருவு வரக்கூடாது, 6ஆம் வேற்றுமை உருவு. ஏன்னா நான் அந்த மகனை விற்கலாம், வாங்கலாம் என்று அர்த்தம் வந்து விடுகிறது. என் மகன் என்று சொல்ல வேண்டும். இது பழைய இலக்கண மரபு. ஆனால் நாம் கடைபிடிக்கவில்லை என்பதற்காக இதை குறிப்பிடுகின்றேன். எனது மகள் என்று சொல்லலாகாது, என் மகள். எனது தந்தை என்று சொல்லலாகாது, என் தந்தை. எனது ஆசான் என்று சொல்லலாகாது, என் ஆசிரியர். அப்படி இல்லாவிட்டால் எனக்கு மகன், எனக்கு மகள், எனக்கு ஆசிரியர், எனக்கு தந்தை என்று வேண்டுமானால் அந்த கூ என்கிற 4ஆம் வேற்றுமை உருவு விரித்து சொல்லலாம். இதே அகிரணை பொருள்களாக இருந்தால் சிக்கல் இல்லை. எனது வீடு, எனது மாடு, எனது மோதிரம் என்று சொல்லுவது பொருத்தமானது. ஆகையினாலே ஆனால் பேச்சு வழக்கில் யாரும் அப்படி சொல்வதில்லை. எனது மகனை பார்த்தீர்களா, எனது மகளை பார்த்தீர்களா என்று சொல்வது கிடையாது. என் மகன், என் மகள், என் தந்தை, என் தாய் என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் எழுதுகிற பொழுது திருமண பத்திரிகை முதலானவற்றிலெல்லாம் பார்க்கிற பொழுது எனது மகன், எனது மகள் என்றெல்லாம் குறிப்பிடுவது பொருத்தமற்றதாகவே இருக்கிறது. இவை திருத்திக் கொள்வதற்கு உரியன. அதே போல மொழியை பிழையில்லாமல் எழுதுதல், அந்த தன்னகரம், 2 சுழி நகரம், ரெட்டகரம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய பிழை நாம் செய்கிறோம். 300 300 ஆகும் தன்னகரம் போட்டால்.
அதுவே 2 சுழி நான் போட்டோம்னா முன்னூறுனா முன்பு கொடுத்த 100 என்று ஆகிவிடுகிறது. ஒரு எழுத்து பொறுமையையே மாற்றி விடுகிறது, 200 ரூபாயை குறைத்து விடுகிறது. அதே மாதிரி 2 சுழி நகரம், டன் நகரம் என்று சொல்லக்கூடிய 3 சுழி நகரம், இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது ஊன் 2 சுழி போட்டால் தசை, அதாவது சதை அல்லது ஊன், அதாவது இறைச்சி. ஊன் என்று போட்டால் உணவு. எவ்வளவு பொருள் வேறுபாடு வருகிறது பாருங்கள். ஒரு சுழியிலேயே உணவு முறையே மாறிவிடுகிறது. அதே போல வண்ணம் 2 சுழி போட்டால் வர்ணம், அது நிறத்தை குறிக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு எழுதுகிற பொழுது 3 சுழி போடுவதைத்தான் வண்ணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சிவப்பு வண்ணம், நீல வண்ணம், கருப்பு வண்ணம் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது 3 சுழி, அதாவது டன்னகரம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் 2 சுழி தான் போட வேண்டிய. ஏனென்றால் கர்ணன் என்கிற சொல்லை கண்ணன் என்று 2 சுழியால் போடுவது வழக்கம். அது வெள்ளி பாரதம் முதலான நூலில் நாம் பார்க்க முடியும். அது மாதிரி வர்ணம் என்று போடுகிற பொழுது அதில் 3 சுழினா அது தமிழ் படுத்துகிற பொழுது 2 சுழினாவாக மாறுகிறது வண்ணம். பஞ்சவர்ணேஸ்வரர் என்று சிவபெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு. அது 5 நிறம் உடையவர் என்று மேலோட்டமாக பொறுத்து கொடுக்கிறார்கள். உண்மையில் பார்க்க போனால் 5 எழுத்துக்கு உரியவர், என்ன பஞ்சாட்சர வடிவமாக இருப்பவர். இப்போ வண்ணம் என்பது நிறத்தை குறிக்கிறது. குங்கும வண்ணம் என்று திருமந்திரம் அந்த 2 சுழி நகரத்தை நிறத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறது. 3 சுழி நகரம் இருக்கிறது. அதை நம்ம இன்றைக்கு வண்ணம் என்பதை நாம் நிறம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வண்ணம் என்று 3 சுழி போட்டால், டன்னகரம் போட்டால் அது முறையை, இயல்பை குறிக்கிறது. அதுக்கு நம்ம திருமுறைகளே சான்று. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், நமக்கு தெரியும், திருஞான சம்பந்தர் தேவாரம். நல்ல முறையில் வாழலாம். அதே மாதிரி அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே, அது முறைதான் அங்கேயும். அதே மாதிரி பன்னி என்கிற ஒரு சொல் இருக்கிறது. 2 சுழி போட்டால் பண்ணுதல் என்றால் சொல்லுதல்னு அர்த்தம். பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. பண்ணுதல்னா சொல்லுதல். பண்ணி பண்ணி சொல்கிறேன், நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்க மாட்டியா, பேசுகிறோம். பண்ணி பண்ணின்னா மீண்டும் மீண்டும் சொல்லுதல். அதே மாதிரி அன்ன விசாரம் அதுவே விசாரம் அது தொலைந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் தோகையறை பண்ண விசாரம் பலகால் விசாரம் என்று பட்டினத்தார். தோகையறை பண்ண விசாரம் என்று சொல்லும்போது பண்ணுதல்னா சொல்லுதல், பெண்களை புகழ்ந்து பேசுதல். அதை அங்கே அவர் 2 சுழி நகரம் போட்டு சொல்வதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இதுவே டன்னகரமாக இருந்தால் பண்ணுதல் என்றால் அழகு செய்தல் அல்லது செயல்படுத்துதல். பண்ணி ஏறுகந்து ஏறும் பரமரோ, அப்பர் பெருமானுடைய 5ஆம் திருமுறை. பண்ணுதல்னா அழகு செய்தல் என்கிற பொருளை நாம் காண முடிகின்றது. அதே மாதிரி ரகர ரகர வேறுபாடு. கருப்பு கருப்பு, அதுக்கு இடையினம் போடுவதா வல்லினம் போடுவதா என்றைய வரையிலே தீர்க்க முடியாத ஒரு சிக்கலாக இருக்கிறது. ஆனால் 2ஐயும் பயன்படுத்தக்கூடிய இயல்பையும் பார்க்க முடிகிறது. அதுவே பெயர் சொல் வடிவமாக வருகிற பொழுது, பெயர் சொல் சார்ந்த நிலையில் வருகிற பொழுது காகம் கரிய நிறம், அங்கே சின்னரி இடையினம் தான் போடணும். வல்லினம் போட்டால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க, சரியாக வராது. வெயிலில் அலைந்து நிறம் கருத்து போனான் என்று வினைச்சொல் வடிவத்தில் எழுதுகிற பொழுது அங்கே வல்லினத்தை போடணும். அப்படி போடாம இடையணத்தை போட்டு அங்கே பொருள் சரியாக வராது. இதையெல்லாம் விட ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க, கோருகிறேன்னு ஒரு சொல்லை நம்ம பயன்படுத்துகிறோம். அலுவலர்கள்லாம் பயன்படுத்துகிற பொழுது மேலதிகாரிக்கு கடிதம் எழுதுகிறார். ஐயா, எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால 2 நாட்கள் விடுப்பு அளிக்குமாறு பணிவுடன் கோருகிறேன். அதுக்கு இடையினரு போடணும். அப்படி போட்டால் கேட்டுக்கொள்கிறேன்னு அர்த்தம். இதுவே வல்லினரு போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? கொலை செய்கிறேன்னு அர்த்தம். உடனே அவர் எழுதுவார் பரிந்துரைகள் ஆகிறது. என்ன அநியாயம் பாருங்க. எப்படி கோருதல் என்பது கொலை செய்தல் சிந்திக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு பாருங்க. கொல்லுதல் என்றால் தொழிற்பெயர். அதில் கொல் என்கிற பகுதியை மட்டும் சொன்னோம்னா முதல் நிலை தொழிற்பெயர். அந்த கொல் என்பது கோல் என்று நீளுமானால் முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். இப்போ கோல் கூட்டல் தல் கோரல் என்று வரும், அது கோருதல் என்று வரும். அதுதான் கோருகிறேன். அப்போ பாருங்க, நமக்கு பொருள் தெரியவில்லை, பிழையாக பயன்படுத்துகிறோம். எவ்வளவு பெரிய பொருட்பிழை இது! எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும். மொழி என்ன வேடிக்கையானதா? அதே மாதிரி பழைய இலக்கியங்களை பிழையின்றி படிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இலக்கணத்தின் உதவி தேவை. நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க என்று சிவபுராணத்தை தொடங்குகிறோம். நிறைய பேருக்கு புதுசாக படிக்கிறவங்களும் சரி பழையவர்களும் சரி, அது என்ன வா அழுக, ஏதோ எழுத்து பிழையாகி விட்டதோ என்று சொல்லுகிறார்கள். இல்லை, இது கலிவெண்பா என்கிற யாப்பு
இதில் வெண்பாவுக்குரிய வெண்சீர் வெண்டலை பிழையாமல் வர வேண்டும் என்பதற்காக அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாடு இருக்கிறது. காய் முன் நேர் வர வேண்டும் என்கிற வாய்ப்பாடு இருக்கிறது. அதனால் வாழ்க அந்த இடத்துல என்ன பண்ணும், ஆ போட்டதனுடைய அடையாளம் என்னென்னா, வா குறிலாக இருந்தால் ஒரு மாத்திரை, நெடிலாக இருந்தால் வா 2 மாத்திரை, அதை 3 மாத்திரை அளவு நீட்டி ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வாழ்க என்று அப்படி சொல்லணும். அதற்காகத்தான் அங்கு எழுதப்பட்டதை ஒழி அதை பிழையாக வா அழுக என்றெல்லாம் படிப்பது மிக மிக தவறு. ஆக அதை 3 மாத்திரை அளவு உச்சரிக்க வேண்டும். இதை தெரிந்து கொள்ள நிச்சயமாக நமக்கு இலக்கண ஞானம் தேவைப்படுகிறது. அதே மாதிரி பழைய இலக்கியங்களின் பொருள் உணர வேண்டும் என்று சொன்னால், மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி என்று திருவையாற்றிலே அப்பர் பெருமான் பாடுகிறார். அங்கே மாதர் பிறை கண்ணி என்று சொல்லுகிற பொழுது கண்ணி தலைமாலை என்று தெரிகிறது, பிறையாகிய கண்ணியை அவர் அணிந்திருக்கிறார் என்று தெரிகிறது. அது என்ன மாதர்? மாதர் என்றால் பெண் என்று மேலோட்டமாக பொருள் சொல்லிவிட முடியுமா? அது சொல்லுதல் தகுமா? இல்லை. மாதர் என்றால் காதல் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. மதர் என்றால் அழகு என்றும் அது குறிப்பிடுகிறது. ஆகையினாலே அழகுடைய அல்லது விருப்பத்திற்குரிய அந்த பிறைக்கண்ணியை பெருமான் அணிந்திருக்கிறான் என்று பொருளை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் அந்த இலக்கணம் நமக்கு தேவைப்படுகிறது. அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்து உள்வைத்து உள்ளமல்லூரும் என்று 9ஆம் திருமுறையிலே வரக்கூடிய பாடலடியை பார்க்கிற போது 5 எழுத்து சொற்பதம் என்று எழுதினால் போதுமானது. அங்கே இன் என்று எழுதுவது தேவையில்லாததாக இருக்கிறது. ஆனால் ஓசைக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இது எழுசீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் விளம்மா விளம்மா விளம் விளம்மா என்கிற அந்த ஓசையோடு அமைய வேண்டும் என்பதற்காக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இன் என்பது சாரியை, ஆனால் அது இங்கு வேண்டாத சூழ்நிலை இடம்பெற்றிருக்கிறது. இப்படி வரக்கூடிய மரபும் உண்டு. இதற்கு தவிர்வழிச்சாரியை என்று பெயர். அப்போ இலக்கணம் நமக்கு தேவைப்படுகிறது. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்துணி பாவியேனுடைய என்று பிடித்த பத்திலே மாணிக்க வாசகர் பாடுவதை காண்கிறோம். பால் நினைந்து, இல்லு சின்ன இல்லு தன்னகரம் 2 சேருகிற பொழுது 2 சுழி நீயாக மாறுகிறது. பால் இணைந்து ஊட்டும், அப்போதான் ஊனினை ஊருக்கின்னு அடுத்தடுத்த அடிகளில் நம்மளால பொருள் புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி தாள் தாமரை காட்டி சேர்த்து எழுதுகிற பொழுது தாட்டாமரை காட்டி தன்கருணை தேன்காட்டி என்று அதே திருவாசகம் சொல்கிறது என்று சொன்னால், அதுக்கேற்ற மாதிரி அடுத்த எதுகைகள் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த தாட்டாமரை என்பதற்கு எதுகையை புரிந்து கொள்வதற்கு இந்த புணர்ச்சி விதி எப்படி அமைகிறது, தாள் கூட்டல் தாமரை தாட்டாமரை ஆகிறது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தாள் கூட்டல் தலை தாடரை தத்துவம் என்று சைவ சித்தாந்தத்திலே சொல்லுவோம். அதை தெரிந்து கொள்ளவும் இது இன்றியமையாததாக உள்ளது. சரி, நன்னூல் பயில வேண்டிய தேவை என்ன என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது இதை சில பகுதிகளாக நாம் வரையறுத்துக் கொள்ளலாம். மொழி முதல் எழுத்து, பகுதி, நிகழ்கால இடைநிலை, பெயர் இடைநிலை, எதிர்மறை இடைநிலை, குற்றியலுகர வகை, குற்றியலுகர ஈறு திரிதல், வடமொழியாக்கம் என்கிற நிலையில் இந்த பகுதியை நாம் அணுகுவோம். முதலில் மொழி முதல் எழுத்து, அதாவது யா, ரா, லா என்கிற எழுத்துக்களை கொண்டு அது அந்த வரிசையில் யா யா ஈ என்று வருகிறது, அந்த 3 வரிசையிலையும் வரக்கூடிய சொற்கள் தமிழிலே ஆரம்பிப்பது கிடையாது. ரத்தம் என்று வராது, அது வடமொழி சொல். ஆனால் அதை தமிழ்படுத்துகிற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ரா, லா, யா இவையெல்லாம் வருகிற பொழுது ஆ அல்லது ஈ அல்லது உ என்கிற முதல் எழுத்துக்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு நன்னூல் கற்பிக்கின்றது. பாருங்க, ரத்தம் என்பதை இன்றைக்கு எழுதுகிற பொழுது இரத்தம் என்று எழுதுகிறோம், இரத்த தானம் என்று எழுதுகிறோம், ரப்பர் என்று சொல்லுகிறோம். அந்த ரத்தத்தை அந்த காலத்தில் அரத்தம் என்று எழுதியிருக்கிறார்கள். திருவாசகத்திலே அரத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழுந்து அருளி என்று அந்த திருச்சதகத்திலே பாடல் வருகிறது என்று சொன்னால் அங்கே அறத்தை இது என்ன இப்படி பொருள் வார்த்தை புதிதாக இருக்கிறதே நினைக்க வேண்டியதில்லை. ரத்தம் தான் அன்றைக்கு அறத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது செம்மையை குறிக்கிறது, அது பவளத்தை குறிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரத்னம் என்று ஒரு சொல் இருக்கிறது. ரத்னம் அது அரதனம் என்று அந்த காலத்திலே எழுதப்பட்டது. அகரம் போட்டார்கள். இங்கே முன்னால ஒரு அகரம் பின்னால ஒரு அகரம். அரதனம். மாணிக்க வாசகரையே அரதன வாக்கிய அடிகள் என்று சிலர் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு ரத்தனம் என்பது எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இரத்தினம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, ரத்தனம் அன்னைக்கு முன்னால ஒருவா, அதுக்கு அடுத்து பின்னால ஒரு அரதனம்னு சொன்னாங்க. இன்றைக்கு முன்னால ஒருக்கி பின்னால ஒருக்கி ரத்தின சபாபதி, ரத்தின சபை
என்றெல்லாம் இன்னைக்கு சொல்லப்படுது. அப்போ ரெண்டும் சரிதான், அகரமும் போடலாம் இகரமும் போடலாம் ரகத்தை பொறுத்த வரையில். அதே மாதிரி ராகம்னு ஒரு சொல்லு. ராகம்னா அது ஆசைக்கும் பொருந்தும் ஓசைக்கும் பொருந்தும். ராகம்னா ஆசை, ராகம்னா ஓசையும் தான். அராகம் என்று அன்றைக்கு சொன்னார்கள். கலிப்பாவினுடைய உறுப்புகள் சொல்லும்போது அராகம் ஏறி இறங்கக்கூடிய ஓசை, முடுகு ஓசை, இதையெல்லாம் அராகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அப்படி எழுதுவது கிடையாது. ராகம், தாளம், பல்லவி என்றெல்லாம் குறிப்பிடுகிற பொழுது இராகம் என்று சொல்லுகிறோம். அதே மாதிரி ரம்யம்னு ஒரு வார்த்தை, அழகுன்னு அர்த்தம். அரமியம் என்று அன்றைக்கு சொல்லப்பட்டது, இன்னைக்கு இரமியம் என்று இகரம் போட்டு சொல்லுகிறோம். இரண்டும் சரி. இரண்டையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நன்னூலினுடைய பயிற்சி நமக்கு தேவைப்படுகிறது. அதே போல பகுதி, ஒரு சொல்லை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்றெல்லாம் பிரித்து காட்டக்கூடிய ஒரு முழுமையான அமைப்பு நன்னூலில் மட்டும்தான் காணப்படுகிறது. பாருங்க, பெறுவான் என்று சொன்னால் பெரு யு ஆன். அதுவே தருவான் என்று சொன்னால் தரு யு ஆன் என்று சொல்லிவிடலாகாது. தா என்பது பகுதி, அது தரு என தெரிந்தது விகாரம், அப்புறம் இவ்வு, அப்புறம் ஆண் என்று சொல்ல வேண்டும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் புதிய செய்திகள் நமக்கு இருக்கிறது, நமக்கே தெரியாத. கண்டு கொண்டேன் என்று ஒரு சொல் வருகிறது. அது ஒரு முழு சொல், அதை நம்ம கண்டு கொண்டேன் என்று பிரிக்கலாகாது. கண்டு கொண்டேன், இதற்கு நீங்க பகுபத உறுப்பிலக்கணம் கண்டுபிடிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு அழகா தொல்காப்பிய செம்மல் சிவலிங்கனார் அவர்களிடத்தை கேட்கும்போது சொன்னார், கண்டுகொள் என்பது பகுதி. இது நன்னூல்ல இதுக்கான குறிப்பு இருக்கிறது, படின்ட்டார். கண்டுகொள் அன்று முழு சொல்ல அதை பகுதி ஆக்குறார். அதே மாதிரி செய்து கொண்டிருந்தான், இதற்கு என்ன பகுதின்னு கேட்டால் செய்து கொண்டிரு, அதுதான் பகுதி. நாம நினைப்போம் பகுதி என்பது தத்தம் பகாபதமே பகுதின்னு சொன்னாரேன்னு சொல்லியிருக்காரு, இது மாறி வருதுன்னு கேட்கலாம். ஆனால் விளம்பிய பகுதி வேறாதலும் விதியன்னு இன்னொரு நூற்பா இருக்குது இல்லையா, அதை வச்சு இதை புரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்கிறேன், எவ்வளவோ நாம் தெரிந்து கொள்ளாத பகுதிகள் இன்னமும் இலக்கியத்தில் இருக்கின்றன. அதே மாதிரி நிகழ்கால இடைநிலை, இந்த ஆண் என்றுன்னு ஒரு சொல்லு வரும் பாருங்க, அது என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிற்பர். இது என்ன செல்லா நிற்பர்னா என்ன? செல்லாமல் நிற்பார்களா அல்லது சென்று கொண்டே நிற்பார்களா? நிறைய பேருக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியலையே. இது என்ன செல்லா நிற்பர்? இதுக்கு ஆண் என்றுன்னு ஒரு ஏதாவது ஒரு இடைநிலை இருக்கிறது. சென்றனர் செல்வர், இது ரெண்டுக்கும் நடுவில் செல்வர் முடிஞ்சிருது. சென்றனர் இது ஒரு நிலை. ஆனால் செல் ஆண் என்று அப்படின்னு ஒரு நிலை வருது பாருங்க. உண்டான், உண்ணான் என்றான், உண்பான், இப்படி வச்சுக்கோங்க எளிமையா. உண்டான் இறந்த காலம், உண்ணான் என்றான்னா உண்டு கொண்டிருக்கிறான்னு அதுக்கு அர்த்தம். உண்பான்னா அது எதிர்காலம்னு அர்த்தம். இது ஒரு பழைய காலத்து வடிவம். இன்றைக்கு அது வழக்கு இழந்து விட்டது. கின்று என்கிற வடிவத்தை மட்டும் பார்க்கிறோம், அல்லது கிரு என்கிற வடிவத்தை பார்க்கிறோம். உண்கிறான் உண்கின்றான் என்று பார்க்கிறோமே ஒழிய உண்ணான் என்றான் என்கிற வடிவத்தை இன்றைக்கு நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆனாலும் பழைய இலக்கியங்களில் இது கையாளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு பொருள் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி பெயர் இடைநிலை, தகர நகரம் வருது பாருங்க. அதுக்கு பதிலாக நாம் என்ன பண்றோம், எல்லா இடத்துலையும் எப்படிப்பட்டவங்களும் தப்பாவே எழுதுறாங்க, 2 சொல்லி நான் போட்டு எழுதுறாங்க. 2 அகரமா தவறு. அனுப்புனர், அனுப்பு என்பது பகுதி, அந்த இந்து வருது பாருங்க, அந்த வடிவம் இருக்குது பாருங்க, அதுதான் பெயர் இடைநிலை. அரு என்பது விகுதி. அனுப்புனர், விடுனர், பெறுனர், ஓட்டுனர், நடத்துனர், இயக்குனர், எங்கெங்கெல்லாம் இது வருதோ எல்லா இடத்துலையும் நம்ம தன்னகரத்துக்கு பொழுதாக 2 சொல்லி நகரத்தை பயன்படுத்துவது மிகவும் தவறாகும். அதே மாதிரி எதிர்மறை இடைநிலை, வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும் என்று திருவாசகத்தில் பார்க்கிறோம் நாம. அது என்ன வேண்டேன் என்பதை எப்படி பிரிக்கிறது? வேண்டு கூட்டல் ஏன், வேண்டு பகுதி ஏன் விகுதி என்று சொல்லக்கூடாது. வேண்டு பகுதி, நடுவிலே ஆ என்கிற ஒரு எதிர்மறை இடைநிலை இருந்தது, அது புணர்ந்து கெட்டுவிட்டது. இது நன்னூல் தான் நமக்கு சொல்லித் தருகிறது. நன்னூல் கூட சொல்ல, நன்னூலுடைய உரையாசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதில் கூட அவ்வளோ விரிவாக வரல, உரையாசிரியர்கள் தான் விளக்குறாங்க. வேண்டு ஆ ஏன், ஆ எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது. இன்றைக்கு மொழியியல் புலவர்கள் அத்தனை பேரும் இதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே மாதிரி குற்றியலுகிற வகையை பற்றி சிந்திக்கிற பொழுது நாடு, தமிழ்நாடு 2 சொற்களை எடுத்துக்கொண்டு பார்த்தால் பொதுவாக எல்லாரும் ஒரே மாதிரி அபிப்பிராயப்படுவார்கள். நாடு என்றால் அது நெடில்
உயிர்த்தொடர் குற்றியலுகரம். தமிழ்நாடு என்று சொன்னால் அது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். இது என்ன, இது தமிழ் என்கிற ஒரு முன் அடைமொழியை சேர்த்ததனால் இப்படி ஆகிவிட்டதா என்று நினைக்கலாகாது. நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பது 2 எழுத்தால் மட்டுமே அமையும். அந்த கு சு டு து பு ரு என்று 6 எழுத்துக்கள் சொல்கிறோமே, அதுக்கு முன்னால் ஒரே ஒரு நெடில் எழுத்து, அது உயர் நெடிலாகவும் இருக்கலாம், உயர்மை நெடிலாகவும் இருக்கலாம், ஒரே ஒரு நெடில் வந்தால் நெடில் தொடர் குற்றியலுகரம். யாரையும் கேட்க வேண்டியதில்லை. ஆனால் உயிர் தொடர் குற்றியலுகரம் என்று பார்க்கிற பொழுது 2 எழுத்துக்கு மேலாக வரும். அது உயிர்மை குறிலாகவும் இருக்கலாம், உயிர்மை நெடிலாகவும் இருக்கலாம். ஏன் அதுக்கு உயிர்மை குற்றியலுகரம் வச்சிருக்கலாமே, அது என்ன உயிர் தொடர் குற்றியலுகரம், உயிர்மை தொடர் குற்றியலுகரம் வச்சிருக்கலாமேன்னு கேட்டால் இல்லை. அதுக்கு முன்னால் இருக்கிற ஓசையை பாருங்க. நாடு என்பது அங்கே இருக்கக்கூடியது, அந்த இன் கூட்டல் ஆ இருக்கு இல்லையா, அது உயிரெழுத்து, அங்கே இருக்கக்கூடியது உயிரெழுத்து என்று கணக்கிட வேண்டும். உயிர் தொடர் குற்றியலுகரம் என்று அமைத்திருக்கிறார்கள். இது மரபு இலக்கணத்து மாண்பு. இது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ளவோ அல்லது நடத்தவோ முடியும். குற்றியலுகர ஈறு திரிதல் ஒரு சுவையான பகுதி. 7.5 நாட்டு சனி என்று நாம் கேள்விப்படுவோம். இது என்ன வியப்பாக இருக்கிறது. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பல்லவ நாடு, ஏதேதோ கேள்விப்படுறோம், கங்கா நாடு. இது என்ன 7.5 நாடு என்று பார்த்தால் இந்த குற்றியலுகர சொல்லினுடைய வடிவம் தெரிவதை பாருங்கள். 1 சுழி, 1 கூட்டல் சுழி சேர்த்து எழுதினா ஒற்றை சுழி, 1 தலைவலி சேர்த்து எழுதினா ஒற்றை தலைவலி, 1 கண் ஒற்றை கண், நெற்றி மேல் ஒற்றை கண் உடையாய் ஒற்றி அப்பர் பெருமான். 2 கூட்டல் சுழி இரட்டை சுழி, 2 கூட்டல் கிளவி இரட்டை கிளவி, 2 கூட்டல் பிள்ளையார் இரட்டை பிள்ளையார். ஆக அந்த குற்றியலுகர ஈறு ஐகாரமாக தெரிகிறது. அது மட்டும் இல்லை, நடுவில் இருக்கக்கூடிய அந்த குற்றியலுகரத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மென்தொடர் எழுத்து வன்தொடராக தெரிகிறது. இதை ஞாபகம் வச்சுக்குவோம். இது ஒரு செய்தி. இன்னொன்று, பழைய காலத்தில் என்ன பண்ணாங்க, ஆ என்பதை யா என்று எழுதியிருக்கார்கள் சில சொற்களுக்கு. இன்றைக்கு நாம ரிவர் ஆறு சொல்றோம் பாருங்க, அதை அன்னைக்கு யாரு என்று சொல்லியிருக்கிறார்கள். யாரு என்று சொன்னால் அது நதியை குறிக்கும், ஆறு என்று சொன்னால் அது வழியை குறிக்கும் அன்னைக்கு. ஆமாம், எண்ணு பெயர் வேற, அது வேற இருக்கட்டும். ஆக ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. யாடு என்று சொன்னால்தான் நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த கோட் என்கிற ஆட்டை குறிக்கும். ஆடு என்று சொன்னால் அன்னைக்கு வெற்றியை குறிக்கும். ஆடார் என்ப ஒரு சாரார் என்று புறநானூறு சொல்லும். அப்ப யாரு என்பது ஆறு, ரெண்டையும் பாருங்க. இன்றைய ஆறு அன்னைக்கு யாருன்னாங்க, இன்றைய ஆடு அன்னைக்கு யாடுன்னாங்க, இன்றைக்கு ஆண்டு என்பது அன்றைக்கு யாண்டு என்று சொல்லப்பட்டது. அதே மாதிரி இப்ப நம்ம அந்த கிரக நிலைகளை பார்க்கிற பொழுது, நவ கிரகங்களை பற்றி சிந்திக்கிற பொழுது, எந்தெந்த கிரகம் எப்படி எப்படி ஒரு ராசியிலிருந்து பெயரும் என்று சொல்லுகிற பொழுது, இந்த ஒருத்தருடைய ராசி, ஒரு ராசியில 2.5 ஆண்டுகள் சனி பகவான் தங்கி இருப்பார். அவருக்கு முன்னாள் ராசியும் அவருக்கு அடுத்த வீட்டு ராசியும் என்று சேர்த்து சொல்லுவார்கள். முன் 2.5, நடுவில் தன் ராசியில 2.5, அதுக்கு அடுத்து வர ராசியில 2.5, 3ஐயும் கூட்டமா 7.5 என்று சொல்லுவார்கள். ஆக 7.5 சனி நடக்கிறது என்று சோதரர்கள் எல்லாம் குறிப்பிடுவார்கள். அதைத்தான் 7.5 ஆண்டு சனி என்று சொல்வதை நாம் ஒன்று சொன்ன மாதிரி, யாண்டு என்பது என்ன ஆச்சு, யாட்டைன்னு மாறிச்சு. 7.5 ஆண்டு சனி என்பது 7.5 யாட்டை சனின்னா, அதுக்கு அர்த்தம் புரியல. அடுத்த ஆள் வந்தான் 7.5 நாட்டை சனின்னா, அடுத்தவன் வந்தான் 7.5 நாட்டு சனின்னா. இந்த வார்த்தை எப்படி எப்படி திரும்பி போச்சு பாருங்க. ஆக 7.5 ஆண்டு சனி என்பது 7.5 நாட்டு சனி என்று இப்படி விபரீதமாக பொருள் ஆகக்கூடிய நிலையை நாம் காண முடிகின்றது. அதே மாதிரி வடமொழியாக்கம், இந்த வடமொழி சொற்களை நான் ஒன்று சொன்னேன், முதல் எழுத்து எப்படி தெரியுது, இடையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தெரியக்கூடிய நிலை கூட இருக்கிறது. பிரச்சனை அப்படிங்கிறத எப்படி எழுதுவது, பிரச்சனை என்று எழுதுவதா பிரச்சனை என்று எழுதுவதா, இது என்ன பெரிய பிரச்சனையா இருக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம். இது 2 விதமாகவும் எழுதுறவங்க இருக்கிறாங்க. இதுக்கு நாம் யார் இடத்துல போய் தீர்வு கேட்பது, யார் நமக்கு இதற்கு விளக்கம் சொல்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பவனந்தியாரிடம்தான் செல்ல வேண்டும். அவர் தான் சொல்றாரு, பிரச்சனை என்று சொல்லாதீர்கள். இன்றைக்கு பேச்சு வழக்கில் வந்துவிட்டாலும் கூட பிரச்சனை என்பதுதான் சரி. இதை நாம் எப்போ தெரிஞ்சுக்குவோம், பதவிகளை படிக்கிற பொழுது அப்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்போ இலக்கணம் ஏன் படிக்கணும், நன்னூல் ஏன் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் திருவாவடுதுறை திருமடத்திலே நன்னூல் பயிற்றக்கூடிய மரபு எப்படி அமைந்திருந்தது என்று பார்க்கிற பொழுது, நம்முடைய திருமணத்தை சேர்ந்த சுவாமிநாத தேசிகர் அவர்கள் இலக்கண கொத்திலே நன்னூலின் பெருமையை மிக அழகாக குறிப்பிடுகிறார்கள். முன்னூல் ஒழிய பின்னூல் பலவினும் நன்னூலார் தமக்கு
எண்ணூலாரும் இணையோ என்னும் துடிவே மண்ணுக. முன்னூல்னா இங்க தொல்காப்பியத்தை கொடுக்குறது. தொல்காப்பியம் தவிர்த்து, ஒழி என்ன தவிர்த்து, பின்னூல் பல வேணும். இதற்கப்புறம் எத்தனையோ விளக்கம்னு நிறைய நூல்கள் வந்துடுது. எந்த நூல் வந்தாலும் சரி, நன்னூலார் நமக்கு எண்ணூலாரும், தொல்காப்பியம் தவிர்த்து மீது எந்த நூலும் நிகர் இல்லை. இணையோ என்னும் துணிவே மண்ணுக. இன்றைக்கும் பாடத்திட்டத்தில் அது எந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நன்னூல் தான் சிறப்பு பெற்றதாக இருக்கிறது. அதற்கும் மேல நமக்கு தெரியும், பவனந்தி முனிவர் இயற்றி இருக்கக்கூடிய அந்த நன்னூலுக்கு முதல்ல மயில்நாதருடைய சுருக்கமான உரை இருந்தது. அதை விரிவான உரையாக, விருத்தி உரையாக செய்த பெருமை நம்முடைய சங்கர நமச்சிவாயர் அவர்களைத்தான் சாரும். அதை மேலும் வேண்டிய இடங்கள் எல்லாம் திருத்தம் செய்து சிவஞான முனிவர் அவர்கள் புத்தம் புத்துரையாக வழங்கினார்கள். ஆக அந்த விருத்தி உரையை நாம் அறிவோம். சில பேர் சொல்வார்கள், ஐயா ஏற்கனவே தான் சங்கர நமச்சிவாயர் உரை செய்திருக்காரு, இவர் புதுசாக செய்ய வேண்டியதானே மாதவ சிவஞான யோகிகள், இவங்க ஏன் அதில் சிலதை மட்டும் திருத்திருக்காங்க என்று கேட்கக்கூடிய சில நிலைகளும் உண்டு. உண்மையான நிலை என்னன்னு கேட்டால், வடமொழியில் இப்படி ஒரு மரபு உண்டு. வேண்டிய இடங்களில் மட்டும் வேண்டிய திருத்தங்களை செய்து புத்தம் புத்துரை செய்யக்கூடிய மரபு வடமொழியில் உண்டு. இந்த நிலை தெரிந்த காரணத்தினாலே இந்த அணுகுமுறைப்படி சுவாமிகள் அப்படி செய்திருக்காங்க. இதை தெரியாதவர்கள் வேறு விதமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு 4-5 நூற்பாக்களுக்கு அல்லது 4-5 குரட்பாக்களுக்கு மட்டும் புதிதாக உரையை கண்டவர்கள் அதுக்கு மட்டும் விளக்கம் எழுதினாலே போதுமானதாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்றாங்க, திருக்குறளுக்கு நான் புதுசாக எல்லாத்துக்கும் எழுத போறேன், எல்லாத்துக்கும் புதிய உரை எழுதவே முடியாது யாராலையும். ஆனால் ஏற்கனவே பெரியவங்க சொன்னது, பரிமேலழகர் உட்பட எத்தனையோ பெரியவங்க சொன்னது, அதை தான் நம்ம வழிமொழிய போகிறோம். ஆனால் ஒரு 4-5 குரட்பாக்கள் நமக்கு புதிய சிந்தனை இறைவன் அருளாலே அல்லது முன்னோர்கள் நூல்களை படித்து இன்றைய கால சூழ்நிலை காரணமாக நமக்கு புதிய சிந்தனை வந்திருக்கலாம். அதற்காக நான் புதிய உரை எழுதிவிட்டேன் என்று சொல்லுவது அது எந்த அளவுக்கு சிறப்புடையதாக இருக்குன்னு தெரியல. அதை ஒரு கட்டுரையாக எழுதலாம் அல்லது வேண்டிய மாற்றங்களை மட்டும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான அணுகுமுறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல ஒரு செய்தி, காவடி சிந்து புகழ் அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள் அவருடைய இள வயதில் நிறைய அந்த வளரும் பருவத்திலேயே அவருக்கு அந்த ஞானம் எல்லாம் இருந்திருக்கிறது. விடையும் பெயர் முளையிலே தெரியும் என்பதை போல நிறைய பாடிக்கிட்டு எதுகை முனையோடு பாடிக்கொண்டிருந்திருக்கிறார். அவரை பார்த்த மற்றவர்கள் எல்லாம் கேலி செய்திருக்கிறார்கள், உனக்கு இலக்கணமே முழுசா தெரியல, இசை ஞானமே இல்லை என்று குறை சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாக ஒருத்தர் குறை சொன்ன நாம் என்ன பண்ணுவோம், வருத்தப்படுவது ஒரு நிலை, அல்லது நம்ம குறை சொன்னவர்களை திட்டுவது இன்னொரு நிலை, மூன்றாவது நிலை தன்னை மாற்றிக்கொள்வது. அப்போ அதே மாதிரி யோசித்திருக்கிறார் அவர் அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள். இவர்கள் சொன்னதிலே ஒரு நியாயம் இருக்கிறது, நாம் முறையாக தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே செல்வது? அவருக்கு தேடி பார்த்ததிலே நம்முடைய ஆதீனம்தான் உரிய இடமாக புலப்பட்டது. உடனே அவர் இங்கே புறப்பட்டு வந்தார். பல்வேறு இலக்கண இலக்கிய அறிவும் இசைப்பயிற்சியும் பெற வேண்டும் என்று ஆர்வப்பட்டு திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்கு தலைவராக இருந்த சுப்பிரமணிய தேசிகரிடத்திலே பாடம் கேட்டார். மேலும் அப்போது இப்போ மகாவித்வானுக்கு அடுத்த காலகட்டம் வச்சுங்களேன், அங்கிருந்து தமிழ் தாத்தா அவர்கள் உவே சாமிநாத ஐயர் அவர்கள் அங்கே நன்னூல் பல மாணவர் பலருக்கு, நான் தப்பு பண்ணுறேன் பாருங்க, பல மாணவர் சொல்லக்கூடாது, மாணவர் பலருக்கு நன்னூலும் மாயூர புராணமும் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். உடனே திருவாவடுதுறை ஆடத்துக்கு வந்திருந்த அந்த பல கலைஞர்களிடத்திலிருந்து இசை நுட்பங்களை தெரிந்து கொண்டதைப் போலவே தமிழ் தாத்தா அவரிடத்திலும் இவர் முறையாக பயின்று நன்னூலை தெரிந்து கொண்டார். பிறகுதான் அவர் காவடி சிந்து ரொம்ப அருமையாக இசையோடு பாடக்கூடிய நிலையெல்லாம் பார்க்குறோம். பிறகு ஒரு காலத்தில் வந்து மறுபடியும் நம்ம சுவாமிகளை சன்னிதானம் அவர்களை தரிசித்து பாடுகிற பொழுது கூட சொல்லுவார், அரசன் என்று ஒரு வார்த்தையை சொல்லுவார். அரசன்னா ஏதோ இதுவாக சொல்கிற மாதிரி நினைக்க வேணாம், ரசனை உள்ளவன் ரசன், ரசனை இல்லாதவன் அரசன் என்று தன்னை தாழ்த்தி கொள்வது போன்ற ஒரு நடையிலே ஒரு பாடல் பாடியிருப்பார். இவர் யாரும் புதுசாக இருக்காருன்னு தமிழ் தாத்தா ஓஎஸ் அவர்கள் பார்க்குறாங்க. உடனே அவர் சொல்கிறார், ஐயா நான் உங்களிடத்தில் படித்த மாணவன் தானும் தன்னை அறிமுகப்படுத்திக்குவாராம். இப்படி அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள் சுப்பிரமணிய தேசிகர் மீது பல நூற்றுக்கணக்கான பாடல்களை எல்லாம் புனைந்திருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது. அப்படி நம்முடைய திருமணத்துக்கும் நன்னூலுக்குமான தொடர்பு நிறைய இருக்குது. ஒரு சிலது மட்டும் இப்போ பார்க்க முடிந்தது. நன்னூலை பற்றி பார்ப்போம். நீண்ட இலக்கண வரலாறு உடைய மொழி நம்முடைய தமிழ் மொழி. நமக்கு கிடைத்திருக்கும் பழைய இலக்கணமாகிய தொல்காப்பியத்தின் கூற்றுப்படி தொல்காப்பியத்துக்கு முன்பே நிறைய இலக்கண நூல்கள் இருந்தது தெரிகிறது. என்ப, மொழிப,
கூறுவ என்று எல்லா இடத்திலையும் முன்னோருடைய கருத்தை சொல்லுவார். அவர் எழுதும் போதே கூட பாருங்க, நூல் மரபு, மொழி மரபு, தொகை மரபு, மரபியல், இது நான் ஏதோ புதிதாக கொண்டு வந்ததில்லை, பெரியவங்க சொன்னதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப நான் மாற்றி அமைத்திருக்கிறேன் என்று பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தொல்காப்பியம் தோன்றி வெகு காலமாகிவிட்டது. தொல்காப்பியத்தினுடைய காலமே நம்ம எங்கேயோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிமுவில் கொண்டு போய் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இது கிபி 13ஆம் நூற்றாண்டு பார்க்கும்போது இதிலேயே 1300 ஆண்டு, அதுக்கு முன்னே ஒரு 1000 ஆண்டுகளுக்கு குறையாமல் குறைந்தபட்சம். இப்படி பல நூற்றாண்டு இடைவெளிகளுக்கு அப்புறம் வந்தது நம்முடைய நன்னூல். குறிப்பிடத்தக்க இலக்கண நூல்களில் சிறப்பாக போற்றப்படுவது நம்முடைய நன்னூல் தான். இது தொல்காப்பியத்தின் வழிவந்தது மட்டுமல்ல, பிற்காலத்தில் வந்த இலக்கண நூல்கள் எல்லாவற்றிலும் சிறந்தது என்று எல்லா அறிஞர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். தொல்காப்பியத்தையும் தொல்காப்பிய இளம்பூரணர் உரையையும் அடிப்படையாக கொண்டது. இளம்பூரணர் உரையினுடைய பெரும்பகுதி அந்த உரைநடையை இவர் நூற்பாவாக ஆக்கியிருக்கிறார் என்று கூட நயம்பட சொல்வது உண்டு. அப்படி அவ்வளவு செய்திகளையும் உள்வாங்கி எழுதியிருக்கிறார். ஆக இது ஒரு அதாவது தொல்காப்பியத்தையும் இளம்பூரணத்தையும் முதல் நூலாக கொண்ட ஒரு வழிநூல். தொல்காப்பியம் கண்ட அந்த தமிழிகளை பின்பற்றி தன்னுடைய காலகட்டத்தில் இருந்த தமிழ் அந்த பழையன கழிதல், புதியன புகுதல் மற்றும் வடமொழி செல்வாக்கு இவற்றையெல்லாம் ஒட்டி சிறப்பாக எழுதப்பட்ட நூல் இது. சுமார் 1700 ஆண்டுக்கால இடைவெளின்றாங்க, அதுக்கு மேலேயே சொல்லலாம். கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் இடைவெளி என்று சொல்லுவது கூட தவறாகாது. ஆகினால நன்னூல்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு பாருங்க. நன்மை கூட்டல் நூல் நன்னூல். இது ஒரு நல்ல நூல், தமிழ் பயில்வதற்கு நன்மை தரக்கூடிய ஒரு நூல். அதனால் தன்மையால் பெயர் பெற்றது என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. பவனந்தி முனிவர், அது சொல்லுவாங்க சமண முனிவர். அவர் சமணத்தில் 4 கணங்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க. நந்தி கணம், தேவகணம், சேனகணம், சிம்மகணம் என்று சொல்லுவார்கள். வஜ்ரநந்தின்னு ஒருத்தரை கேள்விப்படுவோம், திறமல சங்கம் அமைத்தவர். பவனந்தி இவர் நந்தி கணம், திருத்தக்க தேவர் தேவகணம், தருமசேனர் என்று பார்க்குறோம் அப்பெருமான சேனகணம், அதுக்கப்புறம் சிம்மகணத்தை பற்றியும் சொல்வது உண்டு. இப்படியெல்லாம் பார்க்கிற பொழுது இவர் பவனந்தி முனிவரால் அமைக்கப்பட்டது. மிகச்சிறப்பாக தொல்காப்பியத்தை அடியொற்றி அற்புதமான சமகால பயன்பாட்டுக்கு ஏற்ப இதனை புதுப்பித்து எழுதியிருக்கக்கூடிய பெருமை உடையவர். தற்காலம் வரையில் நன்னூலை தாண்டி ஒரு புதிய நூல் இதுவரை வரவில்லை. அதுவே இன்றைய வரையில் செல்வாக்கு பெற்றதாக விளங்குகிறது. பவனந்தியாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் நன்னூலை படைத்த பெருந்தகை. சமண சமயத்தை சார்ந்தவன் பார்த்தோம். இவருடைய ஆசிரியர் சண்மதி முனிவர் என்று கேள்விப்படுகிறோம். இந்த பவனந்தி முனிவர் பிறந்த ஊர் பொன்மதில் சனகை என்று சிறப்பு பாயிரத்திலே சொல்லப்படுகிறது. அது என்ன சனகை என்றால் சனநாதபுரம் என்று மயில்நாத உரை எழுதுகிறார். சனகாபுரம் என்று சங்கர நமச்சிவாயர் குறிப்பிடுகிறார். இந்த சனகாபுரம் எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த பேரில் 3 ஊர்கள் தென்படுகின்றன. பவனந்தி முனிவர் பிறந்த ஊர் சோழசிங்கபுரத்தை சேர்ந்த ஊர் என்று தொண்டை மண்டல சதகம் கூறுகிறது. ஈரோடு வட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர் என்று கொங்கு மண்டல சதகம் குறிப்பிடுகிறது. டாக்டர் உவேசா அவர்கள் மைசூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நசரபுரம் என்பதுதான் அவருடைய ஊர் என்று குறிப்பிடுகிறார். ஆக இப்படி கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆக தமிழ்நாட்டில் இருந்து அவர் படைத்திருக்கிறார், தமிழுக்காக படைத்திருக்கிறார், அதில் எந்த ஐயமும் இல்லை. பவனந்தி முனிவர் தம் காலத்துக்கு முன்னர் தோன்றிய தொல்காப்பியத்தையும் பிறகு வந்த எல்லா இலக்கணங்களையும் இலக்கண உரைகளையும் நன்கு கற்றவர். இதை நாம் மறக்கக்கூடாது. வடமொழியில் நல்ல தெளிவான புலமை உடையவர். தம் காலத்து உலக வழக்கை தெரிந்தவர்களால் தான் நிலைத்த இலக்கணத்தை படைக்க முடியும். செய்யுள் வழக்கு உலக வழக்கு இரண்டிலும் அத்துப்படியாக இருந்ததுனால தான் தொல்காப்பியம் இன்றைய வரையில் நிலைத்து நிற்கிறது. இவருடைய காலம் என்று பார்க்கிற பொழுது 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி காலத்திலே சிற்றரசனாக விளங்கிய அந்த சீயகங்கன் என்பவனாலே இவர் ஆதரிக்கப்பட்டவர் என்று அறிகிறோம். அந்த அவனுடைய வேண்டுகோளுக்கு ஏற்பத்தான் இவர் நன்னூலை படைத்திருக்கிறார். அந்த காலகட்டம் என்று பார்க்கிற பொழுது 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய காலம் கிபி 1178 1218, அதான் 13ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னோம். ஆக சீயகங்கனுடைய ஆட்சி செய்த காலமே பவனந்தியார் காலம் என்று நமக்கு புலனாகின்றது. நன்னூல் அதனுடைய அமைப்பை பார்க்கிற பொழுது, சிறப்பு பாயிரத்தை பார்க்கிற பொழுது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5க்கும் உரிய இலக்கண நூலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கிடைப்பதோ எழுத்தும் சொல்லும் மட்டும்தான். ஒருவேளை 5 இலக்கணமும் எழுதி கிடைக்கவில்லையா அல்லது அவர் 5 இலக்கணத்தையும் எழுதி முடிக்கவில்லையா என்று நமக்கு தெரியவில்லை. எழுத்தும் சொல்லும் மட்டும்தான் எழுதினாரான்னு. ஏன்னா
5 இலக்கணமும் எழுதி அப்படிப்பட்ட புதையில யாரும் இழந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ எழுத முடியாத சூழ்நிலை ஆகிடுதான்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. நன்னூலுக்கு மயிலநாதர் உரை தான் முதல் உரை, ரொம்ப தொன்மையானது, சுருக்கமானது. அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக விருத்தி உரை சங்கர நமச்சிவாயரால் செய்யப்பட்டது. அப்புறம் தான் நம்ம பார்த்தோம் மாதவ சிவஞான முனிவர் அவர்கள் அதில் வேண்டிய திருத்தங்கள் மாற்றங்களை செய்து புத்தம் புத்துறையாக அமைத்து தந்தார்கள். அப்புறம் யாழ்ப்பாணம் ஆறுமுகனாவலர் எழுதிய இந்த காண்டிகை உரை குறிப்பிடத்தக்கது. இன்னும் நிறைய பேர் விசாக பெருமாளையர் உட்பட நிறைய உரைகள் எழுதியிருக்காங்க. தற்காலத்திலையும் பல உரைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. சிறப்பு பாயிரத்தை சிந்திப்போம். ரொம்ப அழகாக இதில் இறைவனுடைய அருளாணையின் வண்ணம் 18 மொழிகள் ஏற்பட்டன. அந்த 18 மொழிகளும் எதற்காக ஏற்பட்டன என்று சொன்னால் மக்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அறியாமை நீங்குவதற்காக ஏற்பட்டன. சூரியன் எப்படி புறத்திருளை நீக்குகிறதோ அதுபோல இந்த மொழிகள் எல்லாம் அகத்திருளை நீக்குகின்றன. மொழித்திறத்தின் முட்டொருத்தல்னு சொல்றாங்களே, அதனால கட்டாயம் இதெல்லாம் எழுத்தறிய தீரும் இழிதகவின்னு சொல்றாங்களே, தேவை. அந்த 18 மொழிகளில் சிறந்ததாகிய ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழி இந்த குறிப்பிட்ட எல்லையில் வழங்கப்படுகிறது. இதில் 5 இலக்கண நூல் தேவைப்படுகிறது. முன்னோருடைய நூலை அடியொற்றி நீங்கள் எழுதுங்கள் என்று சீயகங்கன் கேட்டுக்கொண்டான். அதற்கேற்ப பவனந்தி முனிவர் இந்த நூலை நமக்கு படைத்து அளித்தார் என்று இந்த சிறப்பு பாயிரம் குறிப்பிடுகிறது. அதை நாம் முறையாக சிந்திக்கலாம். அதாவது நூலை தொடங்கும் போதுதான் மங்கள சொல்லை குறிப்பிடணும்னு கிடையாது. பூ, மணி, மலர் என்றெல்லாம் மங்கள சொல்லால் தொடங்குறது மரபு. இவர் சிறப்பு பாயிரமே அப்படிதான் தொடங்குது பாருங்க. உலகு இதெல்லாம் மங்கள சொற்கள். மலர்தலை உலகின் மல்கிருள் அகல இலகொலி பரப்பி யாவையும் விளக்கும் பருதியின் ஒரு தானாகி. இது இறைவனை பற்றி சொல்லக்கூடிய செய்தி. பொதுவாக இறைவன் பெயர்லாம் இங்கே சொல்லலைங்க, பொது இலக்கணம் தான் சொல்லப்படுகிறது. நம்ம நடையில சொன்னோம்னா இது இறைவனுடைய சொரூப லட்சணம். தடத்த லட்சணமாக இருந்தால் தானே அங்கே வேறுபாடு வர்றதுக்கு. இது சொரூப லட்சணத்தை தான் இவர் சொல்லியிருக்கார். மலர்தலை உலகின், மலர்தல்னாலே விரிதல், தலைனா இடம், விரிந்த இடத்தை உடைய உலகம். நாம் சொல்லுவோம் மாயிலிருந்து தான் இந்த உலகம் விரிந்தது, காரணமாயிலிருந்து மாயமாகிய காரிய உலகம் வந்தது. இப்படியும் அர்த்தம் பண்ணலாம். இது என்ன சமண சொல்லுக்கு சைவ விளக்கம் சொல்றீங்கன்னு நினைக்க வேண்டியதில்லை. மலர்தலை உலகின் மல்கு இருளகல, இந்த உலகத்துல இயல்பாகவே இருட்டு அடங்கி இருக்கிறது. எப்படி ஆத்மாவோட ஆணவம் என்கிற இருட்டு இருக்கிறதோ அதை தூய்மைப்படுத்துறதுக்கு தானே இறைவன் பிறவியை கொடுத்தாரு. அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய இருட்டை, மிகுதியான இருட்டை நீக்குவதற்காக, அந்த இருள் நீங்குவதற்காக மலர்தலை உலகின் மல்கு இருள் அகல இலகு ஒளி பரப்பி, சிவபெருமான் எப்படி அறிவே வடிவமானவனாக இருந்து நமக்கு காட்சி அளித்து தெளிவுபடுத்துகிறானோ அந்த மாதிரி விளங்குகின்ற வெளிச்சத்தை, ஒளியை பரப்பி எல்லா பொருளையும் விளங்கச் செய்கிறது சூரியன். இறைவன் அப்படித்தான். நாம யார், ஆன்மா நம்மை பற்றி, இந்த பாசம் என்கிற இந்த உலகம் எப்படிப்பட்டது, பதியாகிய இறைவன் எப்படிப்பட்டது படிப்படியாக விளங்கச் செய்கிறார். அதனால யாவையும் விளக்கும் பரிதியின் ஒரு தானாகி, பரிதினா சூரியன், பரிதினா வட்டம், இந்த இடத்துல ஆகு வேற சூரியனை குறிக்கிறது. பரிதியின் ஒரு தானாகி, ஒரு தான்னா ஒப்பற்ற முதல்வன், தனக்கோமை இல்லாதவன் சொல்ல பாருங்க. ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு வருது பாருங்க. அது மாதிரி மீண்டும் பார்க்கிறோம், அகன்ற இடத்தை உடைய இந்த உலகத்திலே பெருகி இருக்கக்கூடிய இருளானது முற்றிலும், புற இருளானது முற்றிலும் நீங்கும்படியாக விலகுகின்ற வெளிச்சத்தை பரப்பி எல்லா பொருள்களையும் இன்னது என்று விளங்கச் செய்கின்ற சூரியனை போல ஒப்பற்ற ஒருவனாக தோன்றி, தோன்றினா இங்க வெளிப்பட்டு, யார், இறைவன். அவனுக்கு என்ன இலக்கணம் பாருங்க. அவன் முதல் இல்லாதவன், ஈறு இல்லாதவன், ஆதியற்றவன், அந்தமற்றவன். முதல், ஈறு, ஒப்பு, அவனுக்கு நிகர் யாராவது சொல்ல முடியுமா? திருவருட் பயணம் சொல்லுவார் இல்லையா? பெருமைக்கும் அந்த நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான்னு, தனக்கோமை இல்லாதவன் இல்லையா? ஒப்பு சொல்லக்கூடாது இறைவனுக்கு. அளவு, அவனை எதை கொண்டு அளக்க முடியும்? எந்த கருவியால் அளக்க முடியும்? அளக்க முடியாது. ஆசை, அவனுக்கு எது விருப்பு வெறுப்பு? அதனால ஆசையற்றவன், முனிவு அற்றவன். 6 இலக்கணம் சொல்றாங்க பாருங்க. முதல் அற்றவன், ஈறு அற்றவன், ஒப்பற்றவன், அளவு அற்றவன், விருப்பற்றவன், வெறுப்பற்றவன். அதான் ஆசை முனிவுன்னு சொல்லப்படுது. ஆகியனால ஆசை முனிவு இகந்து உயர்ந்த, அவற்றையெல்லாம் நீக்கி உயர்ந்த, அதனால மேம்பட்ட. நாமும் அப்படி ஆகலாம். இதெல்லாம் படிப்படியா அந்த ஜீவன் முத்திர அணைந்தோ தன்மை வருகிற பொழுது இந்த பக்குவம் நமக்கு ஏற்படும். முதல் ஈறு ஏற்படுதோ இல்லையோ மற்றது எல்லாம் ஏற்படும். படிப்படியா ஒப்பு வராது, மீதியெல்லாம் வரும். இந்த 3 தவிர மீதியெல்லாம் கொண்டாட முடியும். அற்புதமூர்த்தி, இறைவனுக்கு நாம சொல்ற இலக்கணம் அற்புதம்னா ஞானம்னு அர்த்தம். வியக்கத்தக்க செயல்னு சொல்றது ஒண்ணு, ஞானம். அற்புத திருவந்தாதிக்கு நாம சொல்லும் போது ஞானம்னு சொல்லுவோம்.
அற்புதமூர்த்தி இறைவன் ஞான சொரூபி. அவனுடைய அலர்தரு தன்மையின் அவனுடைய விரிந்த கருணையினாலே, இறைவன் கருணை இல்லைன்னா ஏது இந்த உலகம், ஏது இந்த வாழ்க்கை? மன இருள் இரிய, அங்க சொன்னது மல்கு இருள் அகல, இங்கே மன இருள் இரிதல்னா நீங்குதல். அது தானாக ஓடும்படியாக, எங்கே வெளிச்சம் பெறுகிறதோ அங்கே அது துரத்த வேண்டியதில்லை, தானாகவே ஓடிடும். மான் பொருள் முழுவதும் மாட்சிமைப்பட்ட 4 வகை பொருள்கள் இருக்கிறதே, அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய அந்த 4 பொருளையும் முழுவதுமாக முனிவர அருளிய, வெறுப்பு இல்லாமல் போதிக்க வேண்டும். ஒரு ஆசிரியன் எப்படி பாடம் நடத்தணும்னு சொல்லும்போது, பொழுதின் முகமலர்வு உடையது பூவேன்வாரு, விரும்பி முகமலர்ந்து முகனமர்ந்துன்னு சொல்லுவாருங்க. அகமலர்ந்து முகமலர்ந்து பாடம் நடத்தணும். பாடத்தை இவன் முதல்ல விரும்பணும் ஆசிரியன், அப்பதான் மாணவர்களால் அது விரும்பப்படும். இவனை எரிச்சலோடு நடத்தினா மாணவர்களுக்கு எப்படி அது போய் சேரும்? அதனால இறைவன் என்ன செய்யறான், விருப்பத்தோடு அருளி செய்தானாம். 3 மொழியிலும், 3 மொழி என்பது 18 மொழிகள். அந்த காலத்திலிருந்து என்னைய வரல 18 மொழின்றாங்க. எப்படி இருக்க முடியும்? மலையாளம் இப்பதான் வந்தது. அது எப்படி திருமந்திரம் காலத்தில் இருந்தது, திருமூலர் காலத்தில், அது எப்படி சங்க காலத்தில் இருந்தது, இதெல்லாம் நிறைய கம்பர் காலத்தில் இருந்தது, நிறைய சிக்கல்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட மகாகவி பாரதியிலிருந்து தொடங்குகிறோம். செப்பு மொழி 18 என்னில் சிந்தனை ஒன்றுடையால் என்கிறார் மகாகவி. பண்டிதராவார் 18 பாடையும் கண்டவர் கூறும் கருத்தறிவார் என்க. 18 பாஷைன்னு சொல்றாரு திருமந்திரத்தில். அது 5ஆம் நூற்றாண்டு, அதுக்கு முன்னே. ஆரியம் முதலிய 14 பாடையில் பூரியர் ஒரு வழி புகுந்தலாம் என. பறவைகளுடைய சத்தமானது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், ஆரியம் முதலான 18 மொழிகளில் அறக்குறை அறிவுடையவர்கள் சேர்ந்து சத்தம் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணுறாரு கம்பர். இருந்தாலும் கூட இவற்றையெல்லாம் தொகுத்து சிந்திக்கிற பொழுது பிற்காலத்தில் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே இந்த 18 மொழிகள் என்பது இந்த 18 தேசம்னு சொல்கிறோம் பாருங்க, அதை அழிவொற்றித்தான் இந்த மொழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாட்டின் அடிப்படையிலே மொழியை அமைத்திருக்கிறார்கள். மொழியின் அடிப்படையிலும் நாடு அமைந்திருக்கலாம், அது வேறு விஷயம். அங்கம், அருணம், கலிங்கம், கௌசிகம், காம்போசம், கொங்கணம், கோசலம், சாவகம், சிங்களம், சித்து, சீனம், சோனகம், அதான் சோனம் வருது, திராவிடம், துளுவம், பப்பரம், மராடம், வங்கம் என்று அந்த 18 மொழிகள் பதிவு செய்யப்படுகின்றன. இதில் இந்த திராவிடத்திலேயே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் 4 அடங்குகின்றன. இதை பிரித்தோம்னா வேற மொழிகள் நம்ம தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சரி, 18 மொழிகளையும் அருளி செய்தார் பெருமான். எல்லா மொழியும் உலக மொழிகளே அவர் அருளி செய்தது தானே. இப்போ தமிழ்நாட்டுக்கு எல்லை சொல்றாரு பாருங்க. குணகடல், குணக்குன்னா கிழக்குன்னு அர்த்தம். அந்த காலத்தில் கிழக்குன்ற சொல்லு திசையை குறிக்கல, கிழக்குன்னா கீழேன்னு அர்த்தம். கிழக்கு பொருளோடு 5 மாகன் தொல்காப்பியர். கிழக்கு காணின் கிழக்காம் தரைன்னு சொல்லுவார் திருவள்ளுவர். கிழக்குன்னா கீழேன்னு அர்த்தம் ஒரு காலத்தில். குணக்குன்னா தான் அந்த திசையை குறிக்கும், கிழக்கு திசையை அந்த காலத்தில். இப்போ குணகடல்னா கிழக்கே இருக்கக்கூடிய கடல். சரி, குமரி அந்த எல்லையை சொல்றார். குமரி கன்னியாகுமரி தெற்கே. குடகம், குடகம் என்பது இப்போ நம்ம இதுபடி சொன்னோம்னா குடகம் என்பது நம்ம மேற்கு பகுதியாக சிந்திக்கிற பொழுது நம்ம கேரள பகுதியை வச்சுக்குவோம். வேங்கடம் இது வடக்கே. அப்போ இப்போ திருவண்ணாமலை கிரிவலம் அது இதெல்லாம் சுற்றி வந்தோம்னா பாருங்கள், கிழக்கே ஆரம்பிக்கிறோம். அப்படி கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, மறுபடியும் கிழக்க வந்து முடிப்போம். என்ன அற்புதமாக இருக்கு. ஒரு கிரிவலம் வர மாதிரியே எழுதியிருக்காரு பாருங்களேன். குணகடல், குமரி, குடகம், வேங்கடம் எனும் 4 எல்லையின் இருந்தமிழ் கடலுள். அடே அப்பா, தமிழ்கடல், இருந்தமிழ் கடல், பெரிய தமிழாகிய கடல். அங்க அரும்பொருள் 5ஐயும். இப்ப தமிழை கடல் என்று சொல்றாரு, அரும்பொருள் 5ங்கிறாரு. இதுல பாருங்க, கடல் இருந்து எதை எடுக்க முடியும்? எடுப்பார்கள், அமிர்தத்தை எடுப்பார்கள். அப்ப இவர் சொல்ல வர்றது இந்த எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி ஆகிய இந்த 5ஐயும் அமிர்தம் என்று சொல்லுகிறார். தமிழை கடல் என்று உருவகப்படுத்தி 5 அமிர்தம் என்று உருவகப்படுத்தாத காரணத்தினாலே இதை ஏகதேச உருவகம்னு சொல்லலாம். இதுவரையில் அந்த மாதிரி குறிப்பு இருக்கிறதா தெரியல, ஆனால் படிக்கிற பொழுது புலப்படுகிறது. யாவரும் உணர, எல்லோரும் அவர் நினைச்சாராம், இந்த சீவகன் நினைச்சாராம் எல்லாருக்கும் புரியணும். ஐயா, சில பேருக்கு மட்டும் புரியறதான் இலக்கணம்னு சொல்லக்கூடாது. சொல்லி கொடுத்தா குயிலும் சிந்து படிக்கின்றாங்களே, எல்லாருக்கும் புரியணும். இலக்கணம் சில பேருக்கு தான் புரியும், சித்தாந்தம் சில பேருக்கு தான் புரியும்னா சொல்லிக் கொடுக்குறதுல எங்கேயோ தடுமாற்றம் இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நீ நடத்து. யாவரும் உணர, நீ அது மாதிரி எழுது. தொகை வகை விரியின் தருக, விரிவா இருக்கிறத தொகுத்து சொல்லுங்க. நிறைய சொல்லுவார் தொல்காப்பியர், அது பூரா தொகுத்து சொல்லுங்க.
வேண்டிய இடத்துல வகைப்படுத்துங்க, அப்புறம் விரிச்சு சொல்லுங்க. அந்த தொகை வகை விரி இருக்கு பாருங்க. திருத்தொண்டர் தொகை தொகை நூல், திருத்தொண்டர் திருவந்தாதி வகை நூல், திருத்தொண்டர் புராணம் விரிநூல் என்று சொல்வதை போல படிப்படியே சொல்லுங்க. எழுத்து 30 அது தொகை, அது உயிர் 12 மெய் 18 அது வகை. அப்புறம் இக்கைக்காங்காச்சா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது விரி என்றெல்லாம் சொல்லுங்கள். தொகை வகை விரியின் தருகையன நீங்க சொல்லுங்க என்று அவர் கேட்கிறாராம். ஆனா பொதுவாக நூலை என்ன சொல்லுவாங்க, 4 வகை சொல்லுவாங்க. தொகை வகை தொகை விரி மொழிபெயர்ப்புன்னு 4 தான் இருக்குது. விரிவா இருக்கிறத சுருக்கமா சொல்லுங்க, சுருக்கமா இருக்கிறத விரிவா சொல்லுங்க. அப்ப தொகையாச்சு வகையாச்சு, சில இடத்துல தொகுத்தும் சில இடத்துல விரித்தம் சொல்லுங்க. தொகை விரி 3வது நிலை. இன்னொன்று மொழிபெயர்ப்பு 4 தான் சொல்லுவாங்க. இவர் புதுசா வகைன்னு ஒன்று அமைச்சிருக்காரு. இந்த சிறப்பு பாயிரம் எழுதினவர் நன்னூலர் அமைக்கல, அவரோடு தொடர்புடையவர் அமைச்சிருக்காரு. ஆனாலும் என்ன சொல்றாங்க, தொகையை நோக்க விரியில் அடக்குங்கள், விரியை நோக்க தொகையில் அடக்குங்கள் என்று இந்த வகைக்கு சமாதானம் சொல்லுகிறார்கள் உரையாசிரியர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவருடைய சிறப்பை பார்க்கலாம். இந்த அரசனை பற்றி ஏன்னா வேற எங்கேயும் புகழ முடியாது. இப்போ நான் கம்பர் 10,000 பாட்டு பாடுறாருன்னு சொல்லும்போது 1000ல் ஒரு இடத்துல சடைய நாரை அவர் பாராட்ட முடியுது, திருவண்ணி சடைய புகழில் புகழ முடியுது. அது மாதிரி புகழேந்தி புலவர் தன்னை ஆதரித்த அரசனை புகழ முடிகிறது. எல்லாருக்கும் வெள்ளிபுத்தூரார் தன்னை ஆதரித்த அரசனை புகழ முடிகிறது. இவங்க நான் இலக்கணத்தில் எப்படி புகழ முடியும்? அதுக்காக ஒட்டுமொத்தமாக சேர்த்து இங்கேயே புகழ்ந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பு பாயிரத்தில் தொன்னார் இகழற நூறி, தொன்னார்னா பாகிவர், துண்ணுதல்னா நெருங்குதல், தொன்னார்னா பாகிவர், நம்ம நெருங்கி வராதவர் மனத்தாலும் உடம்பாலும். தொன்னார் இகழ் அறநூறி, அவர்கள் வேறுபாடு கெடுமாறு அழித்து, அவன் வேறுபாட்டை அழித்தும் கூட வச்சுக்கலாம். ஆக இவன் பகைவருடைய வேறுபாட்டை கெடுப்பவன் அல்லது பகைவரை கெடுப்பவன். இருநிலம் முழுவதும் தனது என கோழி, இந்த ராஜ்யம் முழுக்க எனக்கு தான் என் சொந்தம் அப்படின்னு உரிமையை கொண்டாடக்கூடியவன். இருநிலம் முழுவதும், இந்த பெரிய உலகம் முழுவதையும் தனது என கோழி, என்னுடைய கட்டுப்பாடு கூட உரியது என்று கோழி கைப்பற்றி தன் மத வாரணம் திசைதோறும் நிறுவிய, தன்னுடைய மதம் கொண்ட யானைகளை 8 திசைகளும் அட்டதிக்கு யானைகள் மாதிரி அமைச்சானா, எல்லா திசைகளையும் அமைச்சானா. திரளுரு தொல்சீர், இவனுடைய புகழ் எப்படிப்படும், தொன்மையான சீர், பாரம்பரியமாக வரக்கூடிய புகழை உடையவன். திரள் ஆற்றல் மிக்கது, அது அறகுறை கிடையாது. கருங்கழல், கருங்கழல்னா வீரக்கழல், வெற்றிக்குரிய கழல். வெண்குடை, என்றைக்கும் கலங்கப்படாத வெண்மையான குடையை உடையவன். கார்நிகர் வன்கை, அடேப்பா மேகம் வாரி வாரி வழங்குவது இல்லையா, கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாற்றி என்ன ஆற்றுங்கொள்ளோ உலகு. கடற்சரிவார் நாயனாரை பற்றி சொல்லுகிற பொழுதும் கார்நிகர் வன்கையாகத்தான் பெரிய புராணத்திலே குறிப்பிடப்படும். திருந்திய செங்கோல், அப்போ ஏற்கனவே வளைஞ்சிருந்துதான் நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. என்றைக்கும் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன், அந்த இடத்துல என்ன வினையிலிருந்து நீங்கினாரானா இருந்து போனதுன்னு அர்த்தம் கிடையாது, என்றைக்கும் தொடர்பு இல்லாத. அதே மாதிரி திருந்திய செங்கோல்னா என்றைக்கும் வளையாத செங்கோல், அப்படி அர்த்தம் பண்ணணும். சீயகங்கன், அவனுடைய பெயர் சிங்கம் போன்றவன், அங்கே கங்க பரம்பரையிலே வந்தவன். அருங்கலை வினோதன், அந்த வினோதம் என்ற சொல்லுக்கு விளையாட்டு பொழுதுபோக்குன்னு அர்த்தம். பல கலைகள் அவனுக்கு, எல்லா கலைகளும், அதாவது போரில் மட்டும் ஈடுபாடும் கிடையாது, கலைகளிலும் சில பேருக்கு அதில் தான் ஈடுபாடு இருக்கும், இதில் இருக்காது. இவன் எல்லா கலைகளையும் ரசிக்கக்கூடிய, ஓவியம் நாட்டியம் சிற்பம் எல்லா கலைகளையும் ஆராய்வதையே பொழுதுபோக்காக கொண்டவன் வினோதன். அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு இன்னைக்கு புதுசாக தெரியுது. உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீ அலையோ, கந்தர் அனுபூதியில் வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வினோதம்னா விளையாட்டு பொழுதுபோக்குன்னு. அமர் ஆபரணன், போரையே அணிகலனாக உடையவனுங்க, அது கிடையாது, அது ஆகு பேரா வச்சுக்கணும். போரில் ஏற்பட்ட விழுப்புண்களை கொண்டவன். விசயாலய சோழனை பற்றி சொல்லுவாங்க 90 அல்லது 96 விழுப்புண்களை உடம்பெல்லாம் உடையவன். இவனுக்கு தனியாக நகையெல்லாம் ஒன்றும் கிடையாது, விழுப்புண்ணு தான். விழுப்புண் படாத நாளெல்லாம் வைக்கும் தன் நாளை எடுத்துன்னுவார் திருவள்ளுவர். விழுப்புண்படாத நாளெல்லாம் வீண் நாளின் பழமொழி சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவன் மொழிந்தனனாக அவன் என்ன பண்ணான், தொகை வகை விரியின் தருகை என்று மொழிந்தான். எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லணும்னு அமையுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டான். உடனே இவர் முன்னோர் நூலின் வழியே, தொல்காப்பியம் முதலான முன்னோர் நூல்களை எல்லாம் பின்பற்றி நன்னூல் பெயரின் வகுத்தனன், நன்னூல் என்கிற பெயரிலே ஒரு அருமையான நூலை வகுத்து கொடுத்தான். அவன் யாரு? பொன்மதில் சனகை. அதான் பார்த்தோம், பொன்னால் செய்யப்பட்ட மதுரையுடைய சனகை, சனகாபுரி, சனநாதபுரி தான் சொல்றேன். சண்மதி முனி அருள், சண்மதி முனிவருடைய மாணவர்னு அர்த்தம். சில பேர் மகன் எழுதுறாங்க, இது ஞான பரம்பரை. எப்படி சந்தான பரம்பரைன்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஞான பரம்பரை இது. சண்மதி முனி என்கிற அந்த குருநாதனுடைய சீடர் இவர். பன்னரும் சிறப்பின் பவனந்தி, அங்க பாருங்க பண்ணுதல்னு சொன்ன பாருங்க. பண்ணுதல்னா சொல்லுதல், சொல்ல முடியாத சிறப்பு உடையவர்.
அவரை பற்றி விரிவாக சொல்ல முடியும், நிறைய சொல்ல வேண்டியிருக்குங்க. நான் எதை சொல்லுவோம், பன்னரும் சிறப்பை உடையவர், பல சிறப்புகள் கொண்டவர். அவர் பேர் பவனந்தி. என்னும் நாமத்து இருந்தவத்தோணி. இதை பாடணும்னா பின்ன தவம் இல்லாத பாட முடியுமா? பெரிய தவத்தை உடையவர். அவர் ஒரு துறவி என்பது மேலோட்டமான அர்த்தம். ஆனாலும் கூட பெரிய பாக்கியம் செய்தவர். என்ன புண்ணியம் செய்தானுங்கிற மாதிரி இவர் பல புண்ணியம், பல பிறவிகள் செய்த புண்ணியத்தினுடைய ஒரு ஒரு ஒட்டுமொத்த பலனாக இந்த அற்புதமான நூலை அருளி செய்திருக்கிறார் என்று நம்மால் உணர முடிகிறது. ஆக இதை சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்த சிறப்பு பாயிரத்தை மீண்டும் பார்த்தோம்னா, மலர்தலை உலகின் மல்கிருளகலே இலகொலி பரப்பி யாவையும் விளக்கும் பருதியின் ஒருதானாகி முதல் ஈறு ஒப்பு அளவு ஆசை முனிவு இகந்து உயர்ந்த அற்புத மூர்த்தி தன் அலர்தது தன்மையின் மனஇருள் இரிய மான்பொருள் முழுவதும் முனிவர அருளிய மூவரு மொழியிலும் குணகடல் குமரி குடகம் வேங்கடம் எனும் 4 எல்லையின் இருந்தமிழ் கடலுள் அரும்பொருளைந்தையும் யாவரும் உணர தொகை வகை வெறியின் தருகையென துன்னார் இகழறநூறி இருநிற முழுவதும் தனது என கோழி தன்மதவாரணம் திசைதொரும் நிறுவிய திரளுரு தொழுசீர் கருங்கழல் வெண்குடை கார் நிகர் வன்கை திருந்திய செங்கோல் சீய கங்கன் அருங்கலை வினோதன் அமர் ஆவாரணன் மொழிந்தனனாக முன்னோர் நூலின் வழியே நன்னூல் பெயரின் வகுத்தனன் பொன்மதில் சனகை சண்மதி முனியருள் பன்னரும் சிறப்பின் பவனந்தி என்னும் நாமத்து இருந்தவத்தோணி. மிக அழகான அற்புதமான பாட்டு. அப்படியே படிக்க படிக்க தானாகவே மனப்பாடம் ஆகிடும் போல ஒரு அமைப்பு உடையதாக இருக்கிறது. இன்னும் கூட இசையோட பாடி இதை மனப்பாடம் செய்ய முடியும். ஆக இது சிறப்பு பாயிரம். இதுக்கப்புறம் நாம் இந்த நூலினுடைய பாயிரவியல், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் ஆகிய 3 கூறுகளையும் முறையாக சிந்திக்க இருக்கிறோம். இந்த அளவிலே இதை நிறைவு செய்வோம். திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி பாராட்டி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.